ஸோ நண்பா நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அதுதான் வந்து கீமா நண்பா. ஸோ சூப்பராக பண்ணி நான் மட்டன் கீமா வைக்க போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. நல்லா பாயில் பண்ணியாச்சு. நல்லா சூடு இருக்குது. நல்லா சூடாக இருக்கும். ஸோ பாயில் பண்ணி போனால் நல்லா வேக வச்சிடணும் இந்த மாதிரி. ஸோ வேக வச்சுட்டு ஸோ கீமா வந்து நீங்கள் பச்சையாக பண்ணுறேன்னு பண்ணலாம். நான் இந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் எனக்கு, வெந்துடும் நல்லா. ஸோ ஓகே நண்பா, பாருங்கள். இப்போ நான் இதில் மிக்சியில் போட்டுறேன். இதை அரைக்கணும் நல்லா. ஸோ இப்போ மிக்சியில் ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் அரைக்கும். ஸோ இதோட ஒரு அரை வெங்காயம் போட்டுருவேன். இது வந்து வேலை போடுறதுக்கு. ஸோ இதே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடுவேன். அது ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது போட்டுருவேன். ஸோ இன்னும் போடல. ஸோ இப்போ வெங்காயம் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு அரைச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அரைச்சிக்குவேன். இந்த மாதிரி அரைச்சாச்சு. ஸோ குறை லைட்டாக அரைச்சிங்க, ரொம்ப அடிக்க வேண்டாம். தண்ணி லைட்டாக ஊற்றணும், நல்லாயிருக்கும். ஸோ இதோட இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் சாப்பிடு வெங்காயம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணுவேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ மஞ்சத்தூள் ஸோ ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஸோ மிளகாத்தூள் அதே மாதிரி ஒரு காரம் தகுந்தாப்பில் நீங்கள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க. கொஞ்சம் காரம் வேணும். ஸோ ஒரு 5-10 கிராம் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி கரம் மசாலா ஒரு 3 கிராம் போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. ஸோ மல்லித்தூள்லாம் போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தூள் உப்பு போட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ டொமேட்டோ பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளவுஸ் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது கையில். ஆனால் க்ளவுஸோட நீங்கள் வெறும் கையில் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும் க்ளவுஸ் போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ க்ளவுஸ் போடாமல் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். க்ளவுஸ் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டொமேட்டோ பேஸ்ட்டும் போட்டுங்க. ஸோ ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ அவ்வளோதான். செஞ்சிடும் அவ்வளோதான்னு ரெக்கனில் வச்சு செஞ்சிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும், நல்லாயிருக்கும். ஏற்றியாச்சு, கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது. ஸோ இப்போ ஆயில் ஊற்றிடலாம். ஸோ நம்ம கையில் எடுத்துக்கிறேன். கையில் நீங்கள் இப்படி கூட உருண்டையாக கூட போடலாம். நான் கொஞ்சம் அப்படியே தட்டி கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே மெடிஸாக கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போடலாம். சூடாக வச்சு ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா இதாக ஃப்ரை ஆகிடுது. இந்த மாதிரி கையில் நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம்.
இது சென்டரில் திருப்பிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதான். உடையாமல் அப்படியே அழகாக திருப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பிங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஸோ